அப்பா ஸ்தோத்திர ஏசப்பா, கர்த்தர் என் வலது பக்கத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று சங்கீதக்காரன் சொன்னது போல, அப்பா நீ தயவாய் 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 ஆண்டவர், ஓ உங்கள் நாமத்தை நான் சொல்லும்போது கர்த்தாவே தோரி பி 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 காத்தார என்னோடு என் அருகில் என் ஆண்டவர் இருக்கும்படி உம்மை கெஞ்சுகிறேன் ஆண்டவரே. உங்கள் பிரசன்னை இறங்கி வரும்படிக்கு உம்மை கெஞ்சுகிறேன் ஆண்டவரே. அப்பா ஹல்லேலூயா. நான் நல்ல கர்த்தாவே, நான் ஒன்றுக்கு உதவாதவள் ஐயா, என் தேவாதி தேவன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உங்கள் நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். துதி கன மகிமை எல்லாமே என் மீட்பர் இயேசுவுக்கு. இயேசு மகாராஜா மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். நான் இப்போ எடுத்துக்கொண்ட வசனம் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் இளைப்பாறுதல் தருவேன். இந்த வசனம் எல்லாருக்கும் மனப்பாடமாக தெரிஞ்சுக்கிட்ட வசனம்தான். மத்தேயு 11:28 இருக்குது. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற உலகத்தில் வருத்தம் இல்லாமல் கஷ்டம் இல்லாமல் இருக்கிறது கொஞ்சம் பேர் தான். எல்லாரும் பாரத்தை சுமந்து தான் இருக்கோம். அதுவும் கர்த்தருக்குள் தேவன் எவன் மீது அதிக அன்பு வைக்கிறாரோ அவனை சிட்சிக்கிறார். இப்போ என்னென்னலாமோ பேப்பரை திருப்பி பார்த்தா ஐயோ பார்க்க முடியல. வாலிப பிள்ளைகள், வாலிபன் தன் வழியை இதனாலே சுத்தம் பண்ணுவான். ஹல்லேலூயா. செல்போன் மூலமாய் அல்ல அப்பா, உமக்கு பயப்படும் பயத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கணும் ஆண்டவரே. வாலிபன் தன்னை சுத்தமாக்கி கொள்ளணும் சாமி. அப்பா வாலிபனே, நீ திருந்து. நீ வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறாயா? நீ வேதனையோடு இருக்கிறாயா? இயேசு அண்டை வா. அவர் இளைப்பாறுதல் தருபவர். அவர் இளைப்பாறுதல் தருபவர். என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவேன். நேசிக்கிறார் இயேசு, எல்லாரையும் நேசிக்கிறார். ஒரு பாவியாவது கட்டுப்போது அவருடைய சித்தமல்ல. பார சிலுவையை சுமந்த கர்த்தர் நம்மீது சுமைகளை என்ன செய்ய மாட்டார், சுமத்த மாட்டார். ஒரு பாதுகாப்பு பிள்ளைகளுக்கு, சின்ன பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. ஐயோ காலம், ஆண்டவருடைய வருகை சீக்கிரம். அதாவது சோதோம் பட்டணத்தை போல அக்கிரமம் பெருகிற்று, தேசத்தில் அக்கிரமம் பெருகிற்று. ஹல்லேலூயா. அக்கிரம மிகுதியாவதினாலே அநேகருடைய அன்பு தணிஞ்சு போகும். ஆண்டவர் சொல்றாரு. அதாவது ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்தணும். கஷ்டமா? படிக்க வரலையா? சிந்தனை வேற விதமா போதா? சாத்தா பாவம் செய்ய தூண்டுகிறானா? நோயா? எந்த சுகவீனமா இருந்தாலும் ஏசப்பா என்ன சொல்றாரு? ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியும். இப்படி சொல்ற தெய்வம் எங்க இருக்காங்க? இயேசு ஒருவரே. கவலைப்படாமல் ஸ்தோத்திரத்து ஜெபம் ஜெபம் ஜெபந்தான் காக்கும். எங்கன பார்த்தாலும் லஞ்சம், எங்க பார்த்தாலும் திருடு, போத ஊசி, போத மாத்திரை. ஐயோ பாவம் பாவம். சோதோகுமாரா பாவம் போல இந்திய தேசத்தில் பாவம் பெருகி விட்டது. நான் மனம் திரும்ப வேண்டாமா? மனம் திரும்ப, இல்லாவிட்டா நான் உன்னை வாந்தி பண்ணி போடுவேன்னு சொல்லியிருக்காரு. தேவன் பட்சிக்கிற அக்கினி என்பதை நினைத்து கொள்ளணும். பார்த்துக்கிட்டே தான் இருப்பார் ஏசப்பா. நான் செய்தது யாருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி நீ நினைக்கலாம்.
கர்த்தருடைய கண்கள் மனிதனை பார்க்கிறது, அவருடைய இமைகள் அவனை சோதித்தருகிறது. கர்த்தர் நல்லோரையும் தீயோரையும் என்ன செய்தாரு? நோக்கி பார்க்கிறார். அவர் கண்களுக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. மனம் திரும்பணும். உலகத்தில் வாழ்றது கொஞ்ச நாள், திடீரென ஆண்டவருடைய வருகை வந்துடும். அப்போ நம்ம எங்க போவோம்? இயேசு நல்லவர், இயேசு வல்லமை உள்ளவர். வேதனையா, கஷ்டமா, சில நாட்கள் ஊத்திரப்படுவீங்க. அப்புறம் கர்த்தர் பொன்னை போல புடமிட்டாலும் பொன்னாக விளங்குவேன்னு சொன்னது போல ஆண்டவரே. ஹல்லேலூயா. யோபு அவ்வளோ கஷ்டப்பட்டார், எல்லாத்தையும் இழந்தார். ஆனால் ஆண்டவர் அவர் உறுதியிலே இருந்ததுனால எல்லாவற்றையும் கர்த்தர் திருப்பி கொடுத்தாரு பாருங்க. யோசேப்பு கஷ்டப்பட்டான், வருத்தப்பட்டு பாரம் சுமந்தான், சகோதரர்களாலே குழியில போடப்பட்டான். ஆனா போத்திப்பார் அரண்மனையிலையும் அவன் என்ன செஞ்சான்? செய்யாத குற்றத்தை போத்திப்பாருடைய மனைவி என்ன செஞ்சா? குற்றச்சாட்டப்பட்டு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருந்தான். அப்போ கூட ஒரு வார்த்தை கூட என்ன செஞ்சிடல, சொல்லலை. ஆனால் தேவனுடைய உறுதியாய் தரித்திருந்தான். ஹல்லேலூயா. அதனால அவர் என்ன செஞ்சான்? 2வது அதிபதியாய் எகிப்தில், அதாவது கர்த்தர் என்ன செஞ்சாரு? அவனை மாற்றினார். 2வது அதிபதியா. அவன் எவ்வளோ பேருக்கு பஞ்சத்தில் படியை அளக்கிற அளவுக்கு ஆண்டவர் என்ன செஞ்சார்? அந்த யோசேப்பை உயர்த்தினாரே. அண்ணமாரெல்லாம் கொல்லணும்னு நினச்சிட்டு இருந்த அண்ணமாரெல்லாம் என்ன செஞ்சாங்க? அவன் கால்கிட்ட போய் என்ன செஞ்சார்? அவங்க தானியம் வாங்க போனாங்க. என்ன அதான், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் துன்பப்படுத்துகிறான் ஜெபம் பண்ணுங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாக இருங்கள் ஆண்டவர் சொல்லியிருக்காரு. உலகத்திலே அநேக உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன்னு சொல்லியிருக்காரு. நம்ம தேவாதி தேவன் சர்வ வல்லமை உள்ளவர். ஒரு தடவை, அதாவது கல்தே ராஜா வந்து இஸ்ரவேலோட போர் தொடுக்கணும் அப்படின்னு சொல்லி, இன்னைக்கு இந்த இடத்துல போர் தொடுக்கணும், நாளைக்கு அடுத்த அப்படி எங்கே சொல்லுதானோ அதையெல்லாம் எலிசா தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் என்ன செய்தார்? எலிசா தீர்க்கதரிசி உணர்த்தியிருந்தார். உடனே எலிசா தீர்க்கதரிசி ராஜாவுக்கு அதை அப்படி சொல்லிடுறான். ஆனாலும் அந்த இவனால் என்ன செய்ய முடியலை? இஸ்ரவேலோட ஜெயிக்க முடியலை கல்தேயர் ராஜா. உடனே ஏன் இப்படி அந்த இஸ்ரவேலரை ஏன் நம்மளால் ஜெயிக்க முடியலை அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி ஒரு எலிசான்னு ஒருத்தர் இருக்கா, அவள் வந்து எதுனாலும் என்ன ஆண்டவர் அவன்கிட்ட சொல்லி எல்லாத்தையும் என்ன செய்ய, அவர் ஒரு தீர்க்கதரிசி. அதனால் நம்ம எங்கே என்ன செய்தோமோ எங்கே போகிறோமோ நீர் என்ன யோசிக்கிறீரோ அதை எல்லாத்தையுமே அவன் சொல்லிடுவான் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவரை எப்படியாவது கொன்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சேனையை அனுப்புகிறான். ஆனால் உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. தேவாதி தேவன் சொல்லியிருக்காரு, உனக்கு விரோதமாய் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். உடனே சேனைகளாக வந்துட்டாங்க. இந்த எலிசாவுடைய வேலைக்காரன் கேயாசி பார்த்தான், ஐயோ இவ்வளவு திரள் கூட்டம் நம்மளை என்ன செய்த வந்திருக்காங்களே, நம்ம சுற்றி வளைஞ்சிக்கிட்டாங்களே, நம்ம எங்கேயுமே போக முடியாதே, நம்மளை கொண்டு விடுவாங்க அப்படின்னு சொல்லி பயந்தான். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டையில் அடித்து உயர எழும்பார்கள். கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான்.
கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். கிறிஸ்தவன் என்று பெயர் வைத்துக்கலாம். ஆனால் சத்தியத்தை அறிந்து கொள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். கர்த்தருடைய சத்தியத்தின்படி நம்ம நடக்கும்போது எந்த ஆபத்து வந்தாலும் கர்த்தர் என்ன செய்வார்? அவை எல்லாவற்றிலும் இருந்து நமக்கு விடுதலை கொடுப்பார். ஏன்னா அவர் ஜீவன் உள்ள தேவன். உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். எவ்வளவு நல்லவங்க பாருங்க. ஏசப்பா எவ்வளவு நல்லவங்க. தேவாதி தேவன், பரிசுத்தர். அந்த அவன் கேயாசி பயப்படுறான். துன்மார்க்கர் தான் பயப்படணும். லஞ்சம் வாங்கினவங்க தான் பயப்படணும். ஐயோ கண்டுபிடிச்சிருவாங்களோ அப்படின்னு பயப்படணும். திருடன் பயப்படணும். திருடன் கொல்லவும் அழிக்கவுமே என்று வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகள் ஜீவன் உண்டாகவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன். திருடன் எப்படி வாரான்? ஜீசஸ் எப்படி வந்தாங்க? ஜீவனை உண்டாக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் திருடன் என்ன செய்வான்? கொல்ல. இப்போ வர எங்கன பார்த்தாலும் பெண்கள் அங்கங்கே என்ன செய்ய முடியலை, போக முடியலை. நகையில் அத்துட்டு போயிருந்தான், வீடு நுழைஞ்சு கொள்கிறான், திருடுறான். அவன் சுக வாழ்வுக்காக வேண்டி என்ன செய்கிறான்? கொள்ளையடிக்கிறான், லஞ்சம் வாங்குறான். ஆனால் அந்த பணம் அவனுக்கு என்ன செய்யாது? ஒன்றுக்கும் உதவாது என்பதை அவன் அறியாது இருக்கான். குடி அந்த குடிக்கிறதுக்காக வேண்டி, அதாவது குடித்து கொண்டே இருக்கிறவனுக்கு ஐயோ, அவன் பிறவாதிருந்தால் அவன் நலமாய் இருக்கும். ஆண்டவர் சொல்கிறார். பாத்திரத்திலே பளபளப்பாய் தோன்றும் போது நீ அதை பாராதே, அது பாம்பை போல கடிக்கும். அது வெறியன்படி. எத்தனை குடும்பங்கள் சீரழியுது, எத்தனை மனைவி பிள்ளைகள் கண்ணீர் வடிக்கிறாங்க, இப்படி துன்மார்க்கமாக வாழ்கிறாங்க. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தரு இயேசுவை நீ நோக்கி பாரு. இந்த கேயாசி பயந்தான். அவன் உலகத்துக்குள்ளால இருக்கிறவன். ஆனால் அவர் என்ன சொன்னார்? எலிசா, இந்த உலகத்தில் இருப்பவரிலும் நம்மில் இருப்பவர் பெரியவர், அதனால நீ பயப்படாத அப்படின்னு சொன்னார். அது மட்டும் இல்லாமல் வான தூதர் சேனை இறங்குச்சு. அது ஆனால் அவனுக்கு அது தெரியலை. நம்மோடு இருக்கிறவர் அநேகர். நம்ம உலகத்தில் இப்போ அந்த ராஜா அனுப்புனதை விட நம்மோடு இருக்கிறவர் அநேகர். அவர் சொன்னார் எலிசா. ஆனாலும் அவன் பயந்தான். அப்போ சொல்கிறாரு, ஆண்டவரே இவன் கண்களை திறந்தரலும் அப்படின்னு. உடனே ஆண்டவர் அவன் கண்ணை திறந்தார். திறந்தோடனே உலக பிரகாரமாக கண் இல்லை, ஆத்ம பிரகாரமான கண், மனக்கண். பார்க்குறான். ஐயோ, தூதர்கள் அப்படி என்ன செய்கிறாங்க? சுற்றி அக்கினி, குதிரைகள், ரதங்கள், அக்கினி. அப்போ அப்படித்தான் நம்மளை பாதுகாப்பார். ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் அவனுடைய சத்துருக்கள் அவனோடு சமாதானமாகும்படி செய்வார்னு வேதம் சொல்கிறது. ஆனால் கடின இருதயம் உள்ளவங்க என்ன செய்ய மாட்டாங்க? என்னதான் இருந்தாலும் நம்மளா போய் நம்ம சமாதானம் ஆகணும்னு சொன்னால் கூட அவங்க என்ன செய்ய மாட்டாங்க? சிலர் அதை விரும்ப மாட்டாங்க. ஆனால் அதெல்லாம் ஆண்டவர் பார்த்துக்கிட்டுருவார், ஏசப்பா பார்த்துக்கிடுவாங்க. இப்போது அக்கினி குதிரைகள் ரதத்தையும் பார்த்தோடனே அவனுக்கு எப்படி இருந்திருக்கும்? பயமெல்லாம் ஓடிட்டு தான் வருத்தப்பட்டு பாரம் சுமக்க என்னிடத்து வாருங்கள், நான் இளைப்பாறுதல் தருவேன். ஏசப்பா நமக்கு தகுந்த நேரத்தில் நமக்கு என்ன செய்வார்? இளைப்பாறுதலை கொடுப்பார். எப்படி? இதே போல் ஒரு ஊழியருடைய மனைவி
அந்த ஊழியர் இறந்து போயிட்டார். ஆனால் அவர் நிறைய கடன் பட்டுட்டார். அவருக்கு 2 பையங்க இருக்காங்க. இந்த கடன் கொடுத்தவன் என்ன செஞ்சான், நீ பணத்தை தாரையா இல்லைன்னா ஒரு 2 பையங்கள் நான் கொண்டு போட்டுமா அப்படின்னு சொல்லி நிற்கிறாங்க. இந்த ஊழியருடைய மனைவிக்கு ஒன்றும் ஓடலை. என்ன செய்வாங்க? என்ன செய்வாங்க? கர்த்தரை தான் நோக்கி பார்க்குறாங்க. அந்த நேரத்தில் ஆண்டவர் எலிசா அனுப்புகிறாரு. எலிசா கிட்ட அந்த அம்மா சொல்கிறாங்க, ஐயா இந்த மாதிரி நான் ஒரு ஊழியருடைய மனைவி, நான் கடன் வாங்கிட்டாரு, அதை அடைக்க என்னால் முடியலை. என் பிள்ளை கடன் கொடுத்தவன் எங்களை கஷ்டப்படுத்துகிறான், என் பையங்களையும் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லி வேதனையோடு அழுதாங்க. நாம் அப்பாக்கிட்ட என்ன கேட்கணுமோ நம்ம கேட்குற விதமாக நம்ம கேட்டோன்னா எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். அவருடைய கிருபை எல்லாம் செய்யும். அவரை நோக்கி கூப்பிடும்போது கர்த்தர் ஜெபத்தை என்ன செய்வார்? ஜெபத்தை கேட்கிறவர் என்ற ஒரு நாமா ஏசப்பாவுக்கு உண்டு. உடனே உங்ககிட்ட என்ன இருக்குன்னு எலிசா கேட்குறாரு. அந்த அம்மா, ஒரே ஒரு கூட எண்ணெய் மட்டும் இருக்கு ஐயா, நீ பக்கத்தில் போய் காலி பாத்திரங்கள்லாம் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. உடனே பக்கத்து வீட்டில் போய் காலி பாத்திரங்கள்லாம் நிறைய வாங்கிட்டு வராங்க. நீ இதை என்ன செஞ்சிரு, இந்த எண்ணெயை எல்லாத்துலேயும் ஊற்றுன்னு சொல்கிறாரு. ஊற்றும்போது எல்லா பாத்திரமும் என்ன செஞ்சிட்டு நிறைஞ்சு போயிடுச்சு. இன்னும் பாத்திரம் இல்லை. நிரப்புகிற கர்த்தர் அதிசயமானவர். அவர் அதிசயமானவர். அவர் வல்லமை உள்ள தேவன். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றல்ல. மரித்தேனானாலும் இது சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன் என்ற இயேசு. அப்போ இனி பாத்திரம் இல்லையா? சரி, இந்த எண்ணெயை விற்று உன் கடனை கொடு அப்படின்னு சொல்லி நமக்கு அவரே நம்பி இருப்போமானால், கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டு இருக்கிற மனுஷன் பாக்கியவான். நம்ம போய் மனுஷங்கிட்ட போய் நம்ம காரியத்தை சொல்ல வேண்டாம். நம்ம அப்பா இயேசு கிறிஸ்து, அவர்கிட்ட நம்ம போய் சொன்னோன்னா கர்த்தர் எல்லா கஷ்டத்திலையும் இருந்து நம்மளை விடுவிக்க வல்லமை உள்ள தேவன். அவர் இரக்கத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர். ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். நம்ம என்ன கஷ்டம் இருக்கலாம், வேதனை இருக்கும், துன்பங்கள் இருக்கும், ஆனாலும் இவை எல்லாவற்றிலிருந்தும் விடுவிக்கிற ஒருவர் உண்டு, அது இயேசு. வேதம், அதாவது அநேகம் ஆயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே நல்லது. எந்த பொண்ணு அதெல்லாம் அந்த வேதத்தை சத்தியம் சத்தியம். பைபிள் வாசிக்கணும். காலையில் எந்திரிச்சதும் வேதம் வாசித்து ஜெபித்து தான் நம்ம வீட்டை விட்டு என்ன செஞ்சிடணும், மற்ற காரியங்களை செய்யணும். அப்படி இல்லைன்னா அந்த நாளுக்குள்ளே ஆசீர்வாதத்தை நம்ம இழந்து தான் போவோம். 2 பாட்டு பாடி அதிகாரங்களை வாசித்து சத்திய வார்த்தையை வாசித்து ஜெபிச்சு தான் நம்ம என்ன செய்யணும், நம்ம வேலையை ஆரம்பிக்கணும். அதுதான் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஆனால் இப்போ பார்த்தா எப்போ பார்த்தாலும் செல்லை வச்சுக்கிட்டே என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, நோண்டிக்கிட்டு இருக்காங்க. யாக்கோபு பாருங்களேன். யாக்கோபு மாமனார் வீட்டில் என்ன செய்கிறான், ராகேலுக்காக, முதல்ல ராகேல் தான் அழகுள்ளவா, ராகேலுக்காக என்ன செஞ்சார், ஆடு மேய்ச்சார். ஆனால் ராகேல் இல்லாமல் லேயாள் அவர் என்ன செய்யறேன்னு சொல்லுவார். சரின்னு சொல்லிட்டு திரும்ப 7 வருஷம் வேலை பார்ப்பான். அதுக்கப்புறம் பார்த்தா அவருடைய சம்பளத்தை 10 முறை கூட்டினார். முதல்ல புள்ளியாக இருக்கிறதெல்லாம் உனக்கு, பிளெயினாக இருக்க ஆடெல்லாம் எனக்குன்னு சொல்லியிருப்பார். எல்லா ஆடுகளும் புள்ளியான குட்டிகளை போட்டுச்சு. இது யாரால் கிடைச்சி, தேவாதி தேவனால் கிடைச்சின்றத அவங்க மாமனால் என்ன செய்ய முடியலை, அறிய முடியலை. உடனே
அப்படி புள்ளி புள்ளியாக உள்ளதெல்லாம் எனக்கு, மீதியெல்லாம் உனக்கு அப்படின்ட்டு. இப்படி 10 முறை அவரை என்ன செஞ்சார்? படுத்தினார். 24 வருஷம் 24 வருஷம். ஐயோ, அவ்வளோ கஷ்டப்பட்டார் யாக்கோபு. ஆனாலும் 2 பரிவாரங்களோடு ஆண்டவர் அவருடைய ஊருக்கு நாட்டுக்கு திரும்பதுக்கு கர்த்தர் என்ன செஞ்சார்? கிருபை செய்தார். அதனால் என்ன செய்ய, என்ன கஷ்டம் இருக்கும், உலகத்தில் கஷ்டம் உண்டு. திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு பாருங்க. அதனால் அவர் உங்களை விசாரிக்கிறபடியால் உங்கள் கவலையெல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவர். நல்லவங்கப்பா, தயவு செய்து நீங்கள் என்ன செய்யாதீங்க, இந்த செல்ஃபோனில் நேரத்தை போக்காமல் நீங்கள் ஆண்டவர்கிட்ட என்ன செய்யுங்க? கேளுங்க, கர்த்தர்கிட்ட வாங்க, தேசத்துக்காக கதருங்க. தேசத்தில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு காரியங்களை நினச்சி பார்த்தாலே என்ன செய்ய முடியலை, பயங்கரமான காரியங்கள். அதனால் தன்னுடைய இஷ்டம் போல் அலையாதீங்க. கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் பேரில் நம்பிக்கை இருக்கணும். கர்த்தரே என் நம்பிக்கையே இருந்து என் கால்கள் சிக்கிக்கொள்ளாதபடி அவர் என்ன செய்வார்? காப்பார். தேவன் அதாவது ரொம்ப வல்லமை உள்ள தேவன் பாருங்களேன். எப்படின்னு அதாவது தாவீது என்ன செஞ்சார்? எந்த தப்பும் பண்ணலை. கோலியாத்தை முறியடித்தார் 5 கூழாங்கல்ல வச்சு. கோலியாத்துக்கு பயந்து எல்லாரும் நடுங்கி போய் இருந்தான். சவுல் ராஜாவும் நடுங்கி போய் இருந்தார். ஆனால் தாவீது என்ன செஞ்சார்? கோலியாத்தை நீ நிந்திக்கிற அந்த தேவனுடைய நாமத்தினால நான் வாரேன்னு சொன்னார். முதல்ல நீ நிந்திக்கிற அந்த தேவனுடைய நாமத்தினால அவர் வந்ததுனால அந்த பெரிய கோலியாத்தை ஜெயிச்சார். ஆனாலும் அந்த உடனே ஜனங்கள்லாம் என்ன செஞ்சாங்க? தாவீது கொன்றது 1000, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000ன்னு சொன்ன உடனே இவருக்கு வந்து என்ன செஞ்சுட்டு தாவீது மேலே பொறாமல் வந்துட்டு எவ்வளோ இடைஞ்சல் பண்ணினா, ஈட்டியை வச்சு அவனை குத்த போய் அவரை எங்கெங்கெல்லாம் எங்கெங்கே தங்குறாரோ அங்கெல்லாம் போய் அவரை கொல்லதுக்கு என்னெல்லாமோ வழி பார்த்தான். அவர் அத்தனையும் சகிச்சார். அதுக்கு சொன்னார். ஆனால் ஒரு தடவை தேவன் வந்து இவர் கையில் அவரை ஒப்பு கொடுத்தாரு. சவுலை வந்து தாவீது கையில் ஒப்பு கொடுத்தாரு. அவன் வந்து தூங்கிட்டு இருந்தான். அந்த செம்பை மட்டும் எடுத்துகிட்டு சால்வையை கிழிச்சிக்கிட்டு என்ன செஞ்சார்? வந்துட்டார். ஆனால் அவ எல்லாம் கொல்லுங்க, ஏன்னா நம்மளை இப்படி துரத்தி நம்மளை கொலை பண்ண வரானே அப்படின்னு சொல்லி கூட வந்தவங்கெல்லாம் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தோம்னு சொன்ன ஆண்டவர் சொன்ன அந்த தாவீது சொன்னார், தேவன் அபிஷேகித்தவரே நான் என்ன செய்யக்கூடாது, நம்ம தொடக்கூடாது அப்படின்னு. ஆமாம், கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகள் நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். மனம் திரும்புங்க. இயேசுவின் வருகை சீக்கிரம் வருது. என்ன கஷ்ட உலகத்தில் ஊத்திரம் உண்டு தான். ஆனாலும் கர்த்தர் உலகத்தை ஜெயிச்சார். பாவங்களுக்கு விலகி ஓடுங்க. உலக சிற்றின்பம்லாம் அழிஞ்சு போகிறோம். ஆண்டவருடைய வருகைக்கு நம்ம ஆயத்தமாக இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன செய்ய முடியாது? அல்லேலூயா, நரகத்துக்கு தப்ப முடியாது. மனம் திரும்புங்க. தேவன் இயேசு கிறிஸ்து ஒருவரே தேவன். அவர் ராஜாதி ராஜா. எந்த பாவியும் தள்ள மாட்டேன் என்று சொன்னார் இயேசு கிறிஸ்து. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். என் பிள்ளை என்னிடத்தில் வரமாட்டானான்னு ஏங்கி தவிச்சுக்கிட்டு இருக்கவர். என்னிடத்தில் வருகிறவனே நான் புறம்பே தள்ளுவதில்லைன்னு சொல்லியிருக்காரு. கண்ணீர்கள் யாவையும் கர்த்தர் துடைப்பார். உன்னை ஏந்துவேன், தாங்குவேன், தப்புவிப்பேன் சொல்றாரு. பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறார் தேவன். அப்படிப்பட்ட தேவனிடத்தில் வருவ மாட்டாயா? உன் பாவத்தில் இருந்து ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு நீ மனம் திரும்ப மாட்டாயா? நீ கொஞ்ச காலம்தான். ஆண்டோடைய வருகை மிக சமீபம். 4 பேருக்கு ஏசப்பாவை பற்றி நீ அனுபவித்த சந்தோஷத்தை மற்றவங்களுக்கு சொல்ல. இயேசு செஞ்ச அற்புதத்தை சொல்லு. மடங்கடிக்கப்பட்ட யாரையும் தூக்கி விடுகிற கர்த்தர்.
மடை முன்னாடி கேட்டு யாரையும் தாங்கி விடுகிற என் கர்த்தர். கர்த்தருக்கு நம்ம பிரியமாக நம்மளை முற்றிலும் ஆண்டவருக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு சொல்லியிருக்காரே. நமக்கு இளைப்பாறுதல் தருவது அவர் மாத்திரம்தான். நம்மளுடைய பாவங்கள் சாபங்கள் எல்லாவற்றையும் சிலுவையிலே சுமந்து தீர்த்த என் இயேசு கிறிஸ்து ஜீவனுள்ளவராய் நம்மளை கூவி அழைக்கிறார். மகனே மகளே வா, என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லைன்னு சொல்றாரு. நானே உன் பரியாரியாகிய கர்த்தர். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். கால்களை தள்ளாட விடாத தேவன் அவர். ஆற்றி தேற்றும் தெய்வம். தாய் போல தேற்றுகிறவர், தந்தை போல தூக்கி சுமப்பவர். நீ எவ்வளவுதான் உலக உல்லாசத்துக்களை நீ அலைஞ்சாலும் உனக்கு நிம்மதி இருக்காது. கடைசிலையும் பாவத்தின் சம்பளம் மரணத்தை தான் சந்திக்க நேரிடும். இன்னைக்கு மனம் போன போக்கில் நீ வாழலாம், ஆனால் எல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார் என்பதை நீ உணரு. அவர் கண்களுக்கு எதுவும் மறைவானது இல்லை. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவற்றை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவர். எந்த பாவியார் எங்கே இருந்தாலும் சரி, உன் ஆடம்பரம் ஒன்றும் செய்யாது. உன் வாலிபம் இச்சைக்கு நீ விலகி ஓடு. ஹல்லேலூயா. பொண்ணு பிள்ளைகளை பார்த்த தன்னுடைய சகோதரிகளை பாவித்திரு. சிறு பிள்ளைகளுக்காக, பெண் பிள்ளைகளுக்காக தினமும் ஜெபிங்க. எத்தனையோ குழந்தைகள் கஷ்டப்படுது. ஐயோ, பாலியல் தொல்லை, ஐயோ. ஹல்லேலூயா. நீ சுகமாயிருக்க முடியுமா? என் தேவன் பார்த்து கொண்டு இருக்கிறாரே. உன் கண்கள் பிடுங்கப்படும், நதியின் காகங்கள் பிடுங்கன்னு சொல்லி இருக்கு வேதம். நதியின் காகங்கள் உன் கண்ணை பிடுங்கும். இப்படிப்பட்ட தொழிலில் ஈடுபடாத. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகள் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். கர்த்தருக்கு பயந்து நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு. அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். தீங்கு நாள் வராதுக்கு முன்னா நீ கர்த்தரை தேடு. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு. அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். இங்கே வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறீங்களா? கர்த்தருடைய பாதத்தில், உங்கள் பாதத்தில் நீங்கள் என்ன செய்யுங்க? உங்கள் கவலை எல்லாத்தையும், உங்கள் பாரத்தை எல்லாம் இறக்கி வைங்க. அவர் தாய் போல தேற்றுகிறவர், தந்தை போல தூக்கி சுமப்பவர். சரியானவள் தன் கற்பத்தின் கனிக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளா? அவள் மறந்தால் நான் மறக்க மாட்டேன் என்று சொன்ன கர்த்தர் ஜீவிக்கிறார். தேவன் தாம் இதை ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஐயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அநேகர் உள்ளத்தை கத்தாவே தொடரும் சாமி. விசேஷமாய் வாலிபர்களை கத்த நீ சந்திக்கும்படி கெஞ்சுகிறேன் அப்பா. குடிகாரங்களை சந்திக்கும்படி கெஞ்சுகிறேன் அப்பா. அப்பா, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் உங்க அண்டையில் வரணும் ஆண்டவரே. பாரத்தை உம்மீது வைக்கணும் ஆண்டவரே. அப்பா, அநேகருக்கு பயனுள்ளதாக இருக்கட்டும். மனம் திரும்பணும் ஆண்டவரே, மனம் திரும்பணும். பொல்லாதவங்க மனம் திரும்பணும். திருடர்கள் மனம் திரும்பணும் ஆண்டவரே. கொலகாரங்க மனம் திரும்பணும் ஆண்டவரே. அன்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.